வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் மார்ச் மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை, சோபா கிருது வருடம் பங்குனி மாதம். பங்குனி மாதத்தில் இது 5ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை, திதி வளர்பிறை, நவமி, யோகம் சித்த அமிர்த யோகங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரங்கள்: நண்பகல் 12 மணி முதல் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் செவ்வாய் சனி சுக்கிரன், மீனத்தில் குரு புதன் ராகு. மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு உயர்வான நாள். சந்திர பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய அற்புதமான நாள். சந்திரன் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் அதே நேரத்தில் அதற்கு அதிபதியான புதன் நீச்சமாக இருக்கும்போது அது ஒரு ராஜ யோகத்தை செய்யும். ராசி அதிபதி 11ஆம் இடம். இன்றைக்கி நீங்கள் எந்த விதமான தொழில் செய்யக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு மருத்துவராக இருக்கலாம், வக்கீலாக இருக்கலாம், நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கலாம், நீங்கள் ஒரு விவசாயியாக இருக்கலாம், சிறு தொழில் பெரிய தொழில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள், அதில் இருக்கக்கூடிய வருமானங்கள் நல்ல சிறப்பாக இருக்கும். சேவை சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், அவர்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்க போது இன்றைக்கி நாள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் உயர்வுக்குரிய ஒரு நாள். ஒரு திருப்தி ஏற்படும் இன்றைக்கி செய்யக்கூடிய வேலைகளில். சகோதரர் வழியில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாள். சகோதரர் மூலம் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாள். தன லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி வருமானங்கள் அதிகமாக வரப்போகிற நாள். இன்றைக்கி நல்ல பணம் வரும். பணம் கொடுக்கல் வாங்கலில் ஏதாவது பிரச்சனைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் சரியாக போகிற நேரம். உங்களுக்கு யாராவது பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா சொன்ன தேதிக்கு சொன்ன நேரத்துக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உண்டு. நீங்களும் யாருக்காவது பணம் கொடுக்கணுன்னா அதில் எந்த சிக்கல்களும் வராது. 2ஆம் இடத்தில் சந்திரன், 2க்குடையவன் 11ஆம் இடத்தில். நல்ல ஒரு முயற்சிகள்லாம் வெற்றி அடையக்கூடிய ஒரு நாள். குடும்பத்தோடு சில பேர் வெளியே சென்று வருவார்கள். வெளியூர் அந்த மாதிரி ஒரு பிரயாணம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் சிலருக்கு ஏற்படும். ஒரு நல்ல நாள் இன்றைக்கி. வெற்றி வாய்ப்பை தேடி தரக்கூடிய ஒரு நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு நம்ம ஒரு நாட்களாக சொல்லிக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் உடல் உபாதைகள் ஏற்படலாம். உங்கள் ராசி அதிபதி இப்போ நீச்சமாக இருக்கார். அதனால் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் உபாதைகள் வரலாம். அது நமக்கு சின்ன வியாதியாக இருக்கலாம், பெரிய வியாதிகளாக இருக்கலாம். நம்மளுடைய பரம்பரை வியாதின்னு ஒரு சில வியாதிகள்லாம் இருக்கும், குடும்பத்தில் இருக்கும். நமக்கு அது வரல, நம்ம ஆரோக்கியமாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அது மாதிரி எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கிறது நல்லது. அந்த வியாதிகள்லாம் நமக்கு வரக்கூடாது என்பதற்காக மாஸ்டர் செக்கப் செய்வது நலம். இல்லைனா சில பேருக்கு அந்த குடும்ப பரம்பரை வியாதி என்பது இந்த மாதிரி கிரகநிலை இருக்கும்போது தான் மேலே வெளியே வரும். கொஞ்சம் கவனமாக இருப்பது நலம். கடகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்க போகிற நாள். சில பேருக்கு அலைச்சல்கள் இருக்கும். நேரத்துக்கு ஒருத்தர் இடத்த பார்க்க போகணும்னு நினச்சோம்னா அவர் இருக்க மாட்டார். இந்த மாதிரி நேர விரயங்கள் ஏற்படலாம். கொஞ்சம் இன்றைக்கி காலத்தை விரயம் செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. நேரத்திற்கும் காலத்திற்கும் செய்ய வேண்டிய வேலைகள் கொஞ்சம் தடை தாமதங்களோடு ஒரு முறைக்கு இருமுறை செய்து பிறகு வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாகத்தான் இருக்கும். செலவுகளும் 2 மடங்கு இருக்கும். ஒரு மத்தியம பலனுக்குரிய நாள். சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இப்போது 11ஆம் இடத்தில் இருக்கார். பொதுவாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு
சந்திரன் விரையாதிபதி, அவர் இப்போது லாபஸ்தானத்தில் இருப்பது அப்படிங்கிறது ஒரு விதத்தில் ஒரு யோகம். இப்போது அதனால் வருமானங்கள் நல்லா வரும். சிலருக்கு ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி இப்போ அமையும். ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு ஏரியாவில் வாங்கணும் அப்படின்னா, இப்போ யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து சொல்லுவாங்க, இந்த ப்ராப்பர்ட்டி சீப்பாக இருக்குது, வாங்கலாம் அப்படின்னு. அதற்கான முயற்சிகள் வெற்றியடையும். சில பேருக்கு வண்டி வாகனங்கள் கூட மாற்றக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். தன லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள், வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள், நல்ல எண்ணங்கள் மனதில் எழுந்து அது செயலாகக்கூடிய நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ புதிய முயற்சிகள் எல்லாமே தொடங்கலாம், செய்யலாம். ஆனால் ராசி அதிபதி இப்போ நீச்சமாக இருக்கார் 7ஆம் இடத்துல. எதிர்மறை எண்ணம் கொண்டவர்கள் யாராவது உங்களை சந்தித்து சில ப்ராஜெக்ட்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஜாக்கிரதையாக இருங்க. அந்த மாதிரியான புதிய நபர்களோட பழக வேண்டாம். நமக்கு பழக்கமானவர்கள், தெரிந்தவர்கள், அறிமுகமானவர்களோடு மட்டும் பழகுவது நலம். இந்த காலகட்டத்தில் சில புதிய நபர்கள் உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. உடல் நலத்திலும் கவனமாக இருக்கணும். உடல் உபாதைகளும் ஏற்படலாம். ஆனால் தொழிலுக்கான முயற்சிகள் அதெல்லாமே இப்போ செய்யலாம். வெற்றி அடையக்கூடிய நாள் இது. துளாராசிக்காரர்களுக்கு தொடர்ந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு அமர்ந்து ராசியை பார்ப்பது என்பது ஒரு பெரிய யோகம். அதே மாதிரி ராசி அதிபதி உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகமான சனி பகவானோடு இணைந்து அது மகாலட்சுமி யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கு. அதனால் பணம், வருமானம், தன லாபங்கள் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய நேரம். சில பேர் வந்து அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நகையெல்லாம் தேவைக்காக அடமானம் வச்சுருவாங்க. அதுக்கு வட்டி கட்டிட்டு உட்காந்துருப்பாங்க. அது பல வருஷம் உள்ளே இருக்கும், வெளியே வராது. இப்போ அதெல்லாம் வெளியே வர்றதுக்கான நேரம். அடமானம் வைத்த நகைகள் கைக்கு வரும், கடன் அடையும், வருமானங்கள் பெருகும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். பணம் கொடுக்கல் வாங்கல், எச்சரிக்கை தேவை. கவனச்சிதறவு ஏற்படலாம். கொஞ்சம் மனம் துயரப்படுறதுக்கான வாய்ப்பும் உண்டு. பழைய விஷயங்களை எண்ணி சில பேர் கஷ்டப்படுவாங்க. எப்பயோ நடந்த ஒரு சம்பவத்துக்கு இன்றைக்கி யோசிச்சுட்டு இருந்தாலாம் இன்றைக்கி அது முடிந்து போன விஷயம். ஆக வேண்டிய விஷயத்தை தான் பார்க்கணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சில சம்பவங்கள் நினச்சி சில பேர் கவலைப்பட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. அது மாதிரியான எண்ணங்கள் வரும்போது தெய்வம் பால் அந்த சிந்தனையை திருப்பி உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம், வழிபாட்டு தெய்வத்தை வணங்குவதால் இன்று வரக்கூடிய மன துயரம் நீங்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி 5ஆம் இடத்தில் இருப்பது என்பது ஒரு யோகம். 5க்குடைய கிரகம் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கார். இது ஒரு விதமான யோகம். சில பேருக்கு சில துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போது நல்ல ஒரு வாய்ப்புகள் தேடி வரும். அதுவும் இராணுவம், காவல்துறை, அந்த மாதிரியான ஒரு தைரியமும் வீரமும் கொண்ட சில துறைகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி துறையில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இப்போது பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். சில இடமாற்றமும் ஏற்படும். இது ஒரு நல்ல நாள். இது உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் இப்போ அதிகரிக்கும். சில விஷயங்களை பேசிய காரியத்தை சாதிச்சிருவீங்க. பேச்சு திறனால் மற்றவர்களை கவரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேச்சையே சிறப்பாக பேசி கைத்தட்டு பெறக்கூடிய நாள் இது. மகர ராசிக்காரர்களுக்கு இப்போது குடும்பம் நல்லா சந்தோஷமாக இருக்கும். குடும்பம் அமையும். குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியூரில் வாழ்பவர்கள் குடும்பத்தோடு வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் இருக்கும் இடத்துக்கு உங்கள் குடும்பம் எல்லோரும் வந்துடுவாங்க. இல்லை குடும்பத்தோடு நீங்கள் போய் சேர்ந்துருவீங்க. கணவன் மனைவி இடையே சண்டை சச்சரவு காரணமாக பிரிவு ஏற்பட்டிருந்தாலும் இப்போது சேரக்கூடிய நேரம். டைவர்ஸ் வாங்கினவங்க கூட ஏதோ ஒரு பொது இடத்துல பார்த்துட்டு பேசி மறுபடியும் சேர்ந்து குடும்பம் நடத்திய காலம்லாம் உண்டு. அந்த மாதிரி ஜாதகத்தெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இன்று அது போன்ற ஒரு சம்பவம் நடக்கும். மனம் கசப்பு காரணமாக பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சந்தோஷமான நாள். கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நம்ம 2-3 நாளாக சொல்லிகிட்ருக்கோம் உடல் உபாதைகள் ஏற்படலாம் அப்படின்னு. அதை இப்போ கொஞ்சம் இன்றைக்கி சரியாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இன்றைக்கி கொஞ்சம் உடல் நலம் தேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல் நலமாக இருக்கும். உங்களுடைய பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு இப்போது ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலையை நீங்கள் அவங்க மேலே வருவதை பார்த்து ஆனந்தப்படுவீங்க. உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகள் நல்லா படித்து மேலே வரக்கூடிய சூழ்நிலை சிலருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பீங்க. அவர்கள் ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்வதை பார்த்து ஒரு சந்தோஷம் ஏற்படும்.
இந்த மாதிரி உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மை, உங்களால் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை, பிள்ளைகள் உடைய வளர்ச்சியை பார்த்து ஆனந்தப்படக்கூடிய ஒரு நாள், சிறப்பான நாள். மீனராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி 2ஆம் இடத்தில், 2க்குடைய கிரகம் 12ஆம் இடத்தில். அப்போது வருமானமும் வரப்போகுது, செலவும் வரப்போகுதுங்கிறது தெரியுது. செலவு எந்த ரூபத்தில் வரும், எப்படி வரும் அப்படின்னா, ஏதாவது பெரிய ப்ராப்பர்ட்டி ஏதாவது வாங்கக்கூடிய சூழ்நிலை நிறைய பேருக்கு வரும். ஒரு தென்னந்தோப்பு இருக்குது, மாந்தோப்பு இருக்குது, ஹைவேஸுக்கு 1 கிலோமீட்டர் உள்ள ஒரு ரோடு போனால் பெரிய செம்மண் பூமி, ஒரு 10 அடியில் தண்ணி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரைமான இடத்துல ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி ரொம்ப சீப்பாக காம்பவுண்ட் வால் கேட்டோடு கிடைக்கும். இதற்கான செலவுகள் ஏற்படும் மீனராசிக்காரர்களுக்கு. இப்போது அந்த மாதிரியான ஒரு பெரிய முதலீடு, அதன் மூலம் நிரந்தர வருமானம் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சில சுகபோகமான வாழ்க்கை அமையும். நல்ல சில சுகபோகமான வாழ்க்கை சிலருக்கு அமையும். சிலருக்கு பயணம் ஏற்படும், பயணத்தாலும் நன்மை நடக்கும். இந்த நாள் நல்ல நாள்.